என் கள்ளிச்சேரி கிராமத்தை காத்து கொடுத்த உனக்கு உடமரந்தான் பஞ்சுமத்தே ஓடி வாடா. என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஏ கோட்டை முனியப்பா நீ ரோஜாக்கார தங்கமுடா ஆடாத ஜாமியும் என் கள்ளிச்சேரி உடமரத்தான கூப்பிட்டாட ஓடி வாடா. இறங்காத தெய்வங்கள எங்க மலையாளத்து சாமியே எங்க பெரிய கருப்பு சாமியே எங்க 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க கருப்பு கருப்பு கூட வாடா இல்லடா ஹலோ 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 வாய்ஸ் தெளிவாக கேட்கல ப்ரோ அலசு ஏன் தொண்டே எனக்கு பயந்தேடாக்கு ப்ளீஸ் ப்ரோ சங்கர் ரெடி சார் ஓகே கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி நித்ய கல்யாண ரண ஜெகஜனனி ஜனனியாரண நரண நரண சுகஸ்வரூபிணி அம்மா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமளி வந்தேனுங்க. ஒரு பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்கலாம் MKR. ஒரு நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த MKR வந்தேனுங்க. கேமரா போகஸ் சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த MKR வந்தாருங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனு பிஜே ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து கப்ளிங் கிப்ளிங் பண்ணாதீங்கோ. ஆமா ஊரு விட்டு ஊரு வந்து லவ்ஸ் தூசு அடிக்காதீங்க. பேரு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனே. 22,000 முடிஞ்சு எப்போ இதை வெல்டிங் வைக்க முடியுமா? அந்த சட்டிக்குள்ள வச்சுக்க. மொட்டை எந்த கோயிலுக்கு போட்டேனே? எந்த கோயிலுக்கு மொட்டை போட்டேன்? சந்தனம் தேக்கியான மசுறு வளராது. யாரும் ஒண்ணுக்கு எந்திரிச்சு போக முடியாது. எக்கோ வச்சு கொஞ்சம் சார் போங்க. கூப்பிட்டா ஜாமி வருமா? எங்க முனியாண்டி கண்டிப்பா வருவாரு. கருப்பு காளி முனியா கூட வாடா. சார்பா அலறுதடா கிரு கிருன்னு சவுண்ட் வர்றது ஏதாவது ஒன்று நோண்டு கரெக்டாக வைங்க மிஸ்டர் சங்கர் டொங்காசு. சொந்த சித்தம்மையும் செட்டுப்பா. பொம்பளோட கேமத்துறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஹலோ 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 அது ஒரு காலம் எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில இந்த எல்லப்பட்டி கிராமத்தில் அன்னைக்கு கிழவனும் கிளவிய இங்க குடிச்ச ஓட்டு குடியேற நாளையில அன்னைக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது. எங்க கிழவன் கிழவிக்கு பணபலமும் கிடையாது. எங்க முனியாண்டி துணைய தவிர எங்க கிழவன் கிழவிக்கு ஆதரவு யாரும் இல்லை. என்ன நினைக்கிறாரு எங்க கோட்டை முனியப்பே ஊருக்கு தலைவன்டா. எங்க கோட்டை முனியப்பே கோட்டுக்கு சர்ச்சுடா. நீ ஈசனோட அவதாரம்
கள்ளிச்சேரி கம்மாயா ஓடி வாடா. எங்க முனியாண்டிக்கு உடமரந்தான் பஞ்சு மத்த வரடே. ஏய், நாடு மலையாள நாடு. டேய். கருப்பு. எங்க மலையாளத்து சாமியே, கருப்பு. எங்க பெரிய கருப்பு சாமியே, ம், 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் அந்த கோட்டை முனிய பண கூட்டிக்கிட்டு கருப்பு குண்டு கிளியே 18ஆம் படி கருப்பா. எங்க முனியனோட தங்கச்சி கோபுர கலசமே, எங்க மதுரை மாடபுராவே, தாயி உனக்கு காளியத்தா மாரியத்தா ஓடி வாமா. மந்த அம்மானு பேரு வச்சது உண்மையானா எந்திரி தாயி. இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பத்தினி மேல இறங்கி வர போற அருப்பு தாயி. வாடாடே. சொன்ன சொல்லும் மாறாதே, சொன்ன சொல்லுமாறானே. கோட்ட முனியப்பே சொல்வாக்கு தப்பாதும்பா, சொல்வாக்கு தப்ப மாட்டேன். எங்க கோட்டை முனியாண்டி தாய் உன்னைய இத்தனை நாளா இந்த கலிச்சேரி கோடாங்கி பார்க்கலாம்ப்பா. ஓடி வாடா. கோட்ட முனியையா நீ ஆடி வாடா. ஏய் 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 ஏய். தங்கச்சி வந்துட்டாடா, கோட்ட முனியனோட தங்கச்சி வந்துட்டாடா. எங்க ஆத்தா காளியாத்தாவா காணாமுடா, அவ ரோஜாக்கார தங்காமுடா, என் உத்தமி பத்தினிடா. எங்க ஆத்தா ஒரு சொல்லு வாஜயித்தா, பச்சை தண்ணில விளக்கறிய உன்னைய பாதுகாக்க முடியலத்தா. ஓடி வாடாயி. நீ ஆவேசமாடி வாடாயி. வாதாயி உன் புள்ள கூப்பிடுறான் ஓடி வாமா. பிள்ளைக்கு கொடுக்க பால் இல்லப்பா, எங்க ஆத்தா பெண்ணு ரூபத்துல வந்து இந்த மக்களை பால் கொடுத்து வளர்த்தாடா. எங்க ஆத்தா ரோஜாக்காரிடா. வாதாயி அருவா பொடியார் வட்ட நாடு மலையாள நாடு. வாடா. உன்னைய மலையாளத்தை தூக்கி வளர்த்த தாய் மலையாள நாடு, உன்னைய வச்சு வளர்க்க முடியலப்பா. எங்க கருப்பனை கொண்டனைக்க முடியலடா. கருப்பு 18ஆம் படி கருப்பா. ஓடி வாடா வாடா. கையில புடிச்சருவா கனத்ததொரு வீச்சருவா, முடிச்சருவா கணத்தது ஓ வீச்சருவா. கையில புடிச்சருவா எங்க கருப்பனுக்கு கனத்ததொரு வீச்சருவா. ஓடி வாடா கருப்பு நீ ஆடி வாடா. அழகுமலை காடு, அழகுமலை வனக்காடு, ஏ தீர்த்தக்கர ராக்கி, எங்க தீர்த்தக்கர பொன்றாக்கி. ஆடி வாதாயி. ஆடி வாமா. கீழே உட்காருங்க எல்லாருமே. கீழே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஏ தீர்த்தக்கர பொன்றாக்கு தாயி நீ ஆவேசமாடி வாமா. தாயி துள்ளி வாமா. மேலமட கம்மாயா ஏ பாண்டி முனியே, மேலமட கம்மாயா உனக்கு நித்த ஒரு என் நீச்சல் போட்டி. ஏய், எங்க பாண்டி முனி ஒர்ரா. நீ சாராய குடி என் போதக்காரன். இந்த எல்லா பட்டியில பாண்டி குடிச்ச சுருட்டு வாட அடிக்குதப்பா. சுருட்டு வாட அடிக்குதடா. பாண்டி முடியாய் வாடா. ஏ
மெத்த வாடாடலை அள்ளி சரி அட முடியாண்டிடா அட உடம்புறந்தா உனக்கு பஞ்சு மத்த ஓடி வாடா கருப்பு கூட வாடா எல்லாம் உட்காருங்க அமைதியா உட்காருங்க நானே அப்படியே அமைதி காத்து எல்லாரும் உட்காருங்கப்பா. அமைதி காத்து உட்காருங்க எல்லாரும் எல்லாரும் அப்படியே உட்காருங்க தம்பி. உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. தம்பி எல்லாம் கீழே இறங்கி போங்க சாமி. ரசிக பெருமக்கள் அனைவரும் ஆங்காங்கே அமரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரசிக பெருமக்கள் அனைவரும் ஆங்காங்கே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாம் கீழே இறங்கி இந்த பக்கமலத்துக்கு முன்னாடி இருக்க ஆள் வேணா இவங்க எந்திரிச்சு போச்சு நீ உட்காரியாப்பா வெற்றி மலை எதுக்கு ஏறிய தயவு செய்து அன்பு உறவுகளே சாமி என்பது உங்கள் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது தெய்வம் திரும்பிச்சுன்னா நீ எவ்வளோ வரி ஆளாக இருந்தாலும் தாங்க முடியாது எதுக்கு தேவையில்லாமல் ஆடுற குத்தாட்டம் போடுற இளவட்டம் போடுறான் கோட்டை முனியாண்டியை நேரடியாக வரவழைத்து இன்றைக்கு இத்தனை பேத்துக்கு சாமி வரவழைத்த நமது அண்ணன் எம்கேஆர் மட்டும்தான். இது 3 நாளாக அந்த நடக்குது. என்ன ஆட்டம் ஆனாலும் சரி அந்த பாட்டு பாடி முனியப்படி நேரடியாக வரவைத்த அண்ணன் அவர்களை இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக பாராட்டி அவருக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய முதல் தடவையாக இந்த புண்ணிய பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். எங்களது காவண்ணா எல்லைப்பட்டி எங்களுடைய சாமி தான். என்னுடைய கள்ளிச்சேரி காளிமுனியன் தான் இங்கே இருக்குது. அதனால தான் தத்துருவமாக வரும். நாங்கள் பரம்பரை கோடாங்க. ஆடாத சாமி ஆடும், இறங்காத தெய்வமும் இறங்கும். அந்த ஊட இளைஞர்கள் என்னப்பா குத்துவாட்டம் போடுறீங்களடா, ஆடுமால் டோல்மாக்கு ஆடின மாதிரி ஆடுறானடா. சாமி வருவது உண்மை. சாமியை நம்புவர்கள் கடைசி வரைக்கும் தோற்று போக மாட்டார்கள். எங்கள் கோட்டை முனியப்பே ஊருக்கு நாட்டாமல் கோர்ட்டுக்கு எங்கள் முனியப்பை எழுதுறது தான் தீர்ப்பு. தீர்ப்பு எழுதிட்டான்னா மாற்ற முடியாது, துடியாக இருக்குது. ஐயா சொன்னது மாதிரி வெள்ளிக்கிழமை ஏன் சங்கர் நீ பாட்டு போடுற, பாட்டு போடக்கூடாது. ஏய் வால்யூம் சரி வேணுப்பா, குதறன்னு கேட்குது. அப்படிப்பட்ட ஆடியோஸை உருவாக்கி தந்த சார் போங்க நானே சங்கர் ஆடியோஸ் அவர்களுக்கு இப்பொழுது நம்ம எம்கேஆர் அண்ணன் அவர்கள் அவருக்கு சிறப்பு பரிசை கொடுத்து கௌரவிப்பார்கள். 3 நாட்கள் 4 நாள் 5வது நாள் மைக் செட் போட்டிருக்காரு. சங்கர் அவருக்கு எல்லாரும் கைதட்டி வாழ்த்துக்கள். சித்தப்பமையனே பெரிய லெவலில் வருவ, வாழ்த்துக்கள். நம்ம சாமிக்கு என்ன அவர்கள் நேற்று இரவே இந்த நாளத்தை நமக்கு நடித்தருவதாக சொன்னார்கள். ஆனால் ஒரு நாள் மாறிவிட்டாலும் கூட திங்கட்கிழமை அன்னைக்கு நான் வரேனே, எல்லைப்பட்டியே கலக்கம்னே, முனியப்பை நேராக வருவார்னு சொல்லி எம்கேஆர் எங்கள் சொன்னார். இன்னைக்கு சாமிக்கண்ணன் அவர்களுக்கு அவர் கையாலே அவருக்கு பொன்னாடை பற்றி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இந்த பகுதியில் என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் ஐயா சாமி கண்ணு ஐயா தான் அமைப்பாளர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எடுங்கடா, காலையில் சமைச்சா வாங்கி தர மாட்டேன். கிரிச்சு நன்றி நன்றி நன்றி, வாழ்த்து. அப்போ ஐயா ஐயா விழா கமிட்டி எல்லைப்பட்டி இவங்க பூரா என்ன செங்கக்கல்ல இருக்க வந்தாங்களா? நடிகர் தாங்கய்யா, போட்டு விடுங்கய்யா, முகவங்கி செத்து போவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடப்பது குழு தலைவருக்கு என்ன செய்கிறோமோ அது அந்த சீனியருக்கு வரும். எம்கேஆர் செஞ்ச மரியாதை தான் அவங்க எல்லாத்துக்குமே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எம்கேஆர் நாங்கள் வந்து புனாடி பற்றிட்டோம். ஆகவே அவர்களுக்கு பற்றினாலும் ஒன்று தான், எம்கேஆருக்கு தான் ஒன்று தான். சூப்பர் சூப்பர், நன்றி. காலையில் என் காசை கொண்டு போயிடுவேன், இங்கே சூம்பிட்டு திரிட்டேன், அப்புறம் காசை வெட்டி போட்டுருவாங்க எனக்கு. உண்மையிலே நாடக உலகத்திலே 21 வருஷமாக ஒரு கோமாளி எம்கேஆர் சம்பாரித்த ஒரு சொத்துனா இந்த தமிழ் உறவுகளை தவிர எதுவும். பூரா என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தகப்பேன், அவ்வளோதான். ரசிகர் என்று நான் சொல்லுவதில்லை. என்ன நீங்கள்லாம் தூரத்து சொந்தம்,
இந்த பக்கம் இருக்கேன், நான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கேன். ஆனால் சாதி நம்மளை பிரிக்கலாம், பிறந்த தாயினுடைய வயிறு பிரிக்கலாம், ஊர் பிரிக்கலாம், ஓடுற தமிழுடைய ரத்தத்தை மட்டும் யாரால பிரிக்க முடியாது. இந்த ரத்தத்தை நமக்கு ஊட்டி பாலா தந்தவள் 10 மாதம் சுமந்த என் தாய்மார்கள் பாதத்தை வணங்குறேன் எம்கேஆர். ஏன்னா அந்த காலத்தில் பொம்பளையெல்லாம் சொன்னதை கேட்டுச்சு. இந்த காலத்தில் புருஷன் பூரா பொண்டாட்டி சொல்கிறத கேளு. எல்லாம் சோறு இல்லாமல் ரோட்டில் தாலி மண்டி ஓடுவேன். வண்டி ஓட்டு என்னன்னு பண்ணுவாங்க? மண்டி ஓட்டு என்ன ஒன்றே கம்பு கூட்டு மசில் எடுப்பேன். டே உலகத்தில் வெள்ளக்காரன் தமிழகத்திலே ஆட்சி செய்யும் பொழுது எல்லாரும் மண்டி போட்டாங்க. தம்பி நீ எந்திரிச்சு போ, செருப்பு அடிச்சு போடுவேன். அந்த காலத்தில் மண்டியா ஓட்டாங்க. எப்படி என் பங்காளி சங்கர் மைஜெட்டு பாக்ஸை சாச்சி விட்டுருவாங்க. அடுத்த வருஷம் பாக்ஸுக்கு பக்கத்தில் கம்பியை நட்டு வெல்டிங் வச்சிரு. இந்த கூட்டத்தை இந்த கிராமத்தார்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் எம்கேஆருக்கு இவ்வளவு சொந்த பந்தம் இருப்பது இது கம்மி. இந்த சொந்த பந்தம் ஒரு பாயிண்ட் தான். இன்னும் தமிழகத்திலே கோடிக்கணக்கான அன்புகள் இருக்கிறார்கள் இந்த சொந்த பந்தம். இப்போ ஊட ஒண்ணுக்கு வந்தா என்ன பண்ணுவாரு ப்ரோ? அடுத்த வட்டம் நாடகம் பார்க்க வரும்போது ஆம்பளை உரம் பேம்பஸ் மாட்டிக்க. பேம்பஸ் இல்லைன்னா துண்டை மடிச்சு உள்ள வை, ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே எனக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ண. உனக்கு யானை பேம்பஸ் வாங்கி தரேன், மாட்டிக்கிட்டு குசி விட்டு போ. உண்மையிலே இந்த நாடகம் மற்ற நாடகம் மாதிரி அல்ல. நேற்று நடந்தது இந்த மேடையிலே வள்ளிதர்மன் நாடகம். நீங்கள் பப்பனை உள்ளவா சொல்லலாம், வள்ளியை வர சொல்லலாம், நாரதை வர சொல்லலாம், ராஜவாட்டை வர சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. பொழுதுனைக்கு நான் தான் வருவேன், நான் தான் டவுன் பஸ்ஸு கண்ட்ரேட்டு, யாருமே வரமாட்டேன். அதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட் வருவாங்க, 2 பேர் இருந்தால் 2 டான்ஸ். ஒன்று 70 கிலோ, இன்னும் ஒன்று திருச்சி விஜி 2 டன். ஒவ்வொரு சிமெண்ட் மூடையும் 40 கிலோ. அதில் பள்ளிக்கூடத்து சிறுவர்கள் ஏறி பயணிக்கலாம், கவிழ்ந்து விட மாட்டாள். ஆனால் குசு ஓட்ட பப்புளு செத்து போவேன். என் அன்பு தம்பிகள் எல்லாம் எனக்கு ஒரே ஒரு கவலை தான். என் தம்பிகள், இளைய தம்பிகள்லாம் படித்து அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வந்து பெத்ததாயப்பனை காப்பாற்றி அவன் ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தம்பிகள். ஏன்னா இங்கே இருக்கக்கூட மூத்தவங்க என்னுடைய அன்னைங்கள்லாம், எங்கள் அன்னைங்கள்லாம் வாழ்க்கையிலே சாதிச்சதுனால தான் இன்னைக்கு கிராமத்திலே முக்கியஸ்தராக இருக்கிறார்கள் எங்கள் அன்னைங்கள்லாம். அண்ணன் பேரு ஐயாவு. எந்த ஊரு? ஏன் பயப்படுற? இந்த பகுதியில் எங்கே நாடகத்துக்கு வந்தாலும் எங்கள் அண்ணன் வந்துடும். அண்ணா ஒரு 100 ரூபா தர மாட்டியே? அவன் போய் எடுத்துட்டு வா. அது அப்படி போடக்கூடாது, இங்கே வந்தா இதே பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இங்கே சம்பளம் கொடுத்ததுக்கப்புறம் என் நிலைமை இதுதான். உண்மையிலே அன்புக்கு இணை எதுவுமே கிடையாது. ஆனால் அதே மாதிரி தமிழுடைய பாசத்துக்கும் வீரத்துக்கும் உலகத்தில் எவனை அடிச்சுக்கிற முடியாது. ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. போய் நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போ. அப்படி உள்ளவோ 2ஆம் நம்பர் வீடு நம்ம வீடு. போய் அந்த பிள்ளைய கூட சென்னையாக்கிட்டு போ. பாலியல் வன்கொடுமையில் உள்ளவோ. பாச தமிழ் உறவுகளுக்கு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். என் அன்பு தம்பிகளே, 2 வீலர் ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டுங்க, விமானம் கூட ஓட்டுங்க. சாதிக்கணும். எல்லாத்துலேயும் பொறுமையை கையாள வேண்டும். என் அன்பு தம்பிகளுக்கு தான் சொல்கிறேன். தீய பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் தண்ணியை போட்டு குடிச்சு விட்டு முதலில் போய் சாமியை மட்டும் கும்பிட்டு வரேன். காரணம் தொங்காஸ் நோ. சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே 1000 கோடி சொத்து இருக்கலாம். இந்த உலகத்திலே அசைக்க முடியாத சொத்து என்றால் உனக்கு ஒரு வாரிசு தான் அசைக்க முடியாத சொத்து. எல்லாரும் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி பெத்ததாய் தேப்ப என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. யார் நடக்கிறா? பெத்ததாய் தேப்ப சொன்னால் பூரா பேத்துக்கு எரிச்ச மஜராத்தியாக இருக்கு. லவ்வர் சொல்லட்டும் சட்டியை கூட கலட்டிட்டு முண்டமாக நிற்கிறேன். இந்த உலகம் அப்படி இருக்கிறது. காதலி யார்?
உன் கண்ணுக்கு தெரிந்தவதான் காதலி. ஆனால் நீ கண்ணு தெரியாத காலத்திலே வயிற்றுக்குள்ளே படுத்து கிடக்கும்போது சுமந்தாவாறு பெத்த தாய் அவதான்டா உயர்ந்தவன். இந்த ஆய் ஒயின்னு சொல்கிறாள் உரம் பெத்த தாயை இப்போ சொல்ல கேட்பாக்க எங்கள் சூடத்தில் சத்தியம் பண்ணு அப்படியே கூட்டத்தில் கத்திக்கிறது ஓய் ஒயின்னு. இன்னைக்கு படிப்பில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? ஆமாம், ஆண்கள் மைத்தை புடுங்கண்ணே. ஓய் அங்கே ஓய் நீக்குற படம் பார்த்துக்கிட்டு இருக்க முண்டை மொட்டை மாடியில் பொம்பளை பிள்ளைய படிக்குது. ஓய்ய படிப்புள்ள ஆண்களை விட சிறந்தது பெண்கள் தான். அதுக்கு மூத்திரத்தை குடிங்க. பட்டு உப்பு கச்சும்னே. உப்பு கச்சா லேசா மண்டை வெள்ளம் சேர்த்துக்க. ஏன் ஏன் பெண்கள் படிக்குது? நம்ம ஆம்பளை பையில சொல்றதை கேட்கறதில்ல. என்னப்பா வாட் ப்ரோ பாக்ஸை கூட வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. அமைதியா இருங்க ப்ரோ. ப்ரோ நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்கள அந்த அளவுக்கு இந்த நாடகத்தை சிறப்பாக எடுத்து செல்வேன். நான் தான் நாடகத்தினுடைய கேப்டன். நீங்க ஆய் ஊயின்னு கத்துனீங்கன்னா 2:30 முடிச்சு போடுவேன். அமைதியா இருங்க. பெரும்பாலும் மைசெட்டு போடுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் மைசெட்டுக்காரர்களை நான் திட்டுவது போல் தெரியும். அது அல்ல, எனக்கு என்ன தேவையோ என் பங்காளியிடம் சொல்லுவேன். அவங்க அதை சரி பண்ணி தருவார்கள். வாழ்த்துக்கள். சங்கர் ரேடியாஸ் ஒரு கைதட்டு கொடுங்க. சிங்கம் ஒரு எக்கோ வைங்க. ஒரு சாங் ஒன்று பாடிக்கிறோம். ஹலோ ஹலோ ஹலோ. அந்த மொய்யை வாங்கினேன் அப்பையிலேருந்து நடுவு வந்து சொல்லு வைக்கவா. பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் டி பொன்னுச்சாமி ஒன்றிய மாணவர் அணி தலைவர் கோட்டைப்பட்டி கிழக்கு தோட்டம் சார்பாக 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து சொல்லுங்கள் ஜாமிகன் ஐயா. ஜெய கணேஷ் பத்திர எழுத்தாளர். வேற சாதகத்தை கூட வாங்கிட்டு வாங்க. ஜெய கணேஷ் பத்திர எழுத்தாளர் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. ரெடி சார்? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமன் நாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருக்காரு ஏ பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏ தென்பாண்டி ஏ ராம 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 ஏ ராமநாடு ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஏ படுத்திருக்காரு வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் புத்ருக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்கள கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருக்காரு பேய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். எல்லாருமே கைதட்டலாம். இனி ஒரு மனிதன் இப்படி பிறக்க போவதில்லை. அவர் தமிழகத்திலே பிறந்த ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் பெருமை. ஏவுகணை நாயகனுடைய புகழ் உலகம் உள்ளவரை என் தமிழ் உறவுகளை மட்டும் நாங்கள் மறக்க மாட்டோம். கைதட்டலாம் எல்லாருமே. வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூயினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்திருக்காரு பேய்கரும்பா
கருப்பா செய் கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். எத்தனையோ நம்ம முப்பாட்டங்கள் ரத்தத்தையும் உயிர்களையும் தியாகம் செய்து வாங்கி கொடுத்த சுதந்திர நாட்டிலே நாம் அனைவரும் இன்று சுதந்திரமாக வாழுகிறோம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். அப்துல் கலாம் ஐயா ஒரு நல்ல மனிதர். அவர் நம் நாட்டுக்கு நிறைய பெருமை சேர்த்தாரோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்துருக்கு. இந்த பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள்லாம் அப்துல் கலாம் ஐயாவுடைய வரலாறை படிங்க. அவரை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க, நீ ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கணேஷ் போல போடுவது எப்படின்னு கண்டுபிடிக்கும். துபுக்கு இங்கே யாராவது ஒரு தம்பி வரலாம், வரமாட்டாங்களே. மற்ற நேரம் நோத்தாங்கம்மான்னு பேசுவாங்க, வரமாட்டாங்க. மாடு புடிமாடு, சூப்பர் சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காளை, தமிழுடைய உண்மையான ரத்தத்தில் பிறந்த அந்த வீரக்காளை. மண்ட சரியில்லையடா, அதை மேடைக்கு வாடா வாடா வாடா. ஏச்சு வெள்ளமே வாடா செல்லாம், அன்பு தங்கமே வாடா செல்லாம். உன்னை யாரா கூப்பிட்டா? என்ன உன்னை காத்திருக்கானோ? ஏலே, நான் உன்னை தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு அளவு எடுக்க கூப்பிட்டேன். இல்லை அளவு சொல்லு. ஆயி வருதா? ஏன் புழு கடிக்குதா? அப்பா வேப்பனை தடை விடவா? வாடா. உன் பேர் என்ன? இதில் சொல்லுப்பா. ஏன் இவன் வெக்கப்படுறேன், யாருப்பா அவனை ஏற்றி விட்டது? பேசுறா. உலகம் பூரா உன்னுடைய புகழை நாளை யூடியூப் சேனல் உறவுகளை கொண்டு போய் விடுவார். பேசு. ஏன் அவனுக்கு மூத்திரம் வருது போலப்பா. வேற யாராவது தம்பி வரலாம், சும்மா வாங்கடா. சூப்பர், கை தட்டலாம். பல்லு எத்து பல்லு முண்டை. சூப்பர். உங்க பேர் என்ன? ஸ்ரீனிவாஸ். என்னது? ஸ்ரீனிவாஸ். இதுல நல்லா சொல்றா. ஸ்ரீனிவாஸ். பக்கத்துல வா, பல்ல ஒரு அடி அடிச்சு உடச்சு போய் அப்புறம் நல்லா பேசுறா. டேய், ஸ்ரீனிவாஸ். இந்த தமிழகத்துல பிறந்த ஒரு தமிழன் பயப்பட்டதாக சரித்திரம் இல்லடா. தமிழை மட்டும் என்னைக்கு பயப்படக்கூடாது, சரிதானே? உன் பேர் என்ன? நிவாஜா, ஜுவாஜா? ஸ்ரீனிவாஸ். சீனிவாஸ். என்ன செய்யறிய? படிக்கிறேன். படுக்கிறியா? படிக்கிறேன். படிக்கிற. என்ன படிக்கிறிய? 10th ஸ்டாண்டர்ட். இதுல சொல்லு தம்பி, அப்புறம் அரைஞ்சு ஊரிய மயிர்மேனே. 10th ஸ்டாண்டர்ட். 10வது படிக்கிறேன். 10வது படிக்கிற. படிச்சுட்டு என்ன செய்ய போற? புஸ்தகத்தை மூட போறியா? படிச்சுட்டு பெரிய ஆள் ஆனவனையே நீ எந்த துறையிலே ஜெயிக்க போகிறாய் தம்பி? சூப்பர். படிப்பு புழு புழுன்னு படிப்பேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனாவனா சொல்லு, ஆனாவனா சொல்லுன்றேன். 10 படிக்கிறவன் ஆனாவனா சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியல? அங்கே படிக்கல. செல்ல போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு பொம்மை படமும் சிங்கம் போய் மானை கடிக்கிறதும் நீக்கிறக்காரன் வெதரை பார்க்குறவங்க இருந்தால் அப்படி படி போடுறேன். கேளுங்க. ஆனாவனா சொல்லு. ஆனா வேணாம், எவனுமே வேணாம். ஒரே ஒரு விஷயம், அறிவு சார்ந்த பிள்ளைகளா என்று பெத்ததாகி தப்பன் தினசரி உங்கள் பிள்ளையை என்ன படிக்கிறான்னு கவனிக்கலைன்னா உங்கள் பிள்ளை படிப்பிலே முட்டையாகத்தான் இருப்பான் என்று சொல்லுகிறேன். இவனை கூப்பிட்டு மேடையில் நான் அசிங்கப்படுத்தவில்லை. இவன் அப்பத்தான் அறிவு சார்ந்த விஷயங்களை படித்து அடுத்த ஆண்டு எம்கேஆர் இந்த மேடைக்கு வருவார். நாம் போய் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு படிக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு வரும் என்பதற்காக ஒரு ஊக்கம் மறந்து வாழ்த்துக்கள் தம்பி. இத்தனை பேர் இங்கே இருக்கும் பொழுது நான் மேடைக்கு வருகிறேன். ஒட்டுமொத்த தமிழன வீரன்தான் என்று நிரூபித்தானே ஒத்த தமிழன், இவன் தான் வீரத்தமிழன். வாழ்த்துக்கள் தம்பி. நீ வர வேணாம், நீ வந்தேனோ நோனி அத்தியா வருவேன்.
உண்மையிலே படிப்பு அவசியம். படிப்பு அவசியம். இன்றைய காலத்திலே படிக்காவிட்டால் நாம் வளர முடியாது. அதே மாதிரி குடிக்காவிட்டாலும் நாம் வாழ முடியாது. உண்மைதானே? குடிக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் இருந்தால் கூடுதல் கை தூக்கம் வைப்பான். அந்த மிஷின் எடுத்துகிட்டு வாடா. ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், உங்கள் மூஞ்சிட்ட காட்டும் போது கட்டிங்னு கத்துவான். அப்படியே பிடிச்சி போடுவேன். குடித்தவரெல்லாம் இந்த நாட்டிலே கெட்டவர் அல்ல. அவங்க குடிக்கிறானா மன கஷ்டத்துக்காக குடிக்கிறார்கள். ஆம்பளை ஆளு குடிக்க காரணமே பெண்கள் தான். இப்போ எதுக்கு ஓன்னு கத்தனே? நாளைக்கு காலையில் சோறு கிடைக்காது, இப்படியே தெரிய போற அம்மா தான். ஏன் குடிக்கிறேன்? இப்போ இளைஞரை கேட்டா அவன் சொல்ற ஒரே வார்த்தை, ஏப்பா குடிக்கிற? லவ் ஃபெயிலியர்னே. லவ் ஃபெயிலியர் மோத்தா 12 வருஷமா பைக்கில் கொண்டு போய் விட்டேன் கண்டாலி முண்டே. அத்தா பெண் சொல்றதை கேட்டுட்டு சூப்பர் WWE சாம்பியன் சான்சினா பெல்ட் மேட்ச் ஜெயிப்பு. நீ ஒரு உதுத்த முண்டையாத்தே இருப்பவளையே. அவளை அன்னை வந்து அடிக்கிற அளவுக்கு ஏன் நடந்துக்கிற? அமைதியாக இருக்கணும். நம்மூர் தானே. ஏய், உள்ளூருக்காரவங்க ஒரு விழாவை நடத்தக்கூடிய வேதனையும் யாருக்கு தெரியும்னா விழா கமிட்டிக்கும் கிராமத்தார்கள் தான் தெரியும். அவங்க மாதிரி இந்த முக்கியஸ்தர் எல்லாருமே லேசாக பேசுறிய. என்ன முக்கியஸ்தர் மேடையில் உட்காந்துருக்காரு, அவர் சொல்கிற வச்சதே ஊர் சட்டமா, நாங்கள்லாம் வரி கொடுக்கலையான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வர்ற கஷ்டம் எனக்கு தெரியும். காவல் நிலையத்துக்கு சென்று எந்த தவறும் நடக்காது. அப்படி நடக்கும் பட்சத்தில் எங்கள் மேலே கேச போடுங்க, ஊரை எதுவும் செய்யாதீங்க என்று சொல்லுபவர் தான் இந்த முக்கியஸ்தர்கள். நல்ல உள்ளங்களுக்கு கைதட்டான், அவங்களுக்கு தான் தெரியும். இதில் என்னன்னா 15 கோடி செலவு பண்ணி ஒரு திருவிழா நடத்தினா வெறும் ஒத்த கோட்டில் சோழியை முடிச்சு போடுவேன். பூஜாரி ஊதி ஓட்டுக்கிட்டு இருப்பாரு. என்னடா பூஜாரின்னு ஒரு அரை அறைவேன், திருவிழாவே நண்டுவோம். இங்க வாரு, சூப்பர் தா. டீச்சர் இங்க வாங்க. எத்தனை நாடகம் நீங்க நடத்தலாம். என்னுடைய நாடகத்தில் தான் என்ன வேணாலும் நடக்கலாம். காரணம், எங்கே கூட்டமும் அன்பும் அதிகரிக்கிறதோ அங்கே சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். என்னுடைய அண்ணன் தம்பிகள் நான் சொன்னால் கேட்பார்கள். என் தம்பி ஊரா அந்த காம்பவுண்டு தெய்வத்தினுடைய செவரை பிடித்து நிற்கிறான். இதிலே பாதி குட்டையாக இருக்கேன், முறம் பின்னாடி இருக்கேன், முதுவை மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். ஒன்றுமே தெரியாது. வாங்க ஐயா. யார்? ராமலிங்கம் பட்டி பாப்பாத்தி டிரான்ஸ்போர்ட் கண்ணன் சார்பாக 501. உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். நாளையிலேருந்து நீ குடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. செய்தி வீடு மட்டும் அடி சார் ப்ளீஸ். வேணா மது பழக்கம் என் அண்ணன் தம்பிகளா, வேணா இந்த குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்ன குடி பழக்கம், வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சங்கர் பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு டீச்சர் போயிட்டாங்களா, சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடகுடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடகுடிய தானி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
நம்ம 170 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். கடை அடப்பு அன்னைக்கு நம்ம 250 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், ஏன்னா முன்னே குடி பழக்கம். உடம்பு கெட்டு குடல் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள் தமிழ்நாட்டில எத்தனையோ குடும்பம் மறந்தையும் தூக்கையும் போட்டு தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா. எத்தனை மேடை ஓட்டு எவ்வளவு பெரிய ஆளு பேசினாலும் இந்த குடிய மறக்க முடியாது அண்ணன் தம்பிகளா. நீங்க மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிறுத்த முடியும். பிறவி என்பது ஒரு தடவை, இந்த பிறவியில இன்னாருமையே ஊர்ல இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்து செல்லணும். நம்ம குடிச்சு புட்டே வீட்டுல படுத்து கிடந்தா உன் உழைப்புல கட்டுன உன் சொந்த வீடு கொஞ்ச நாளையில பக்கத்து வீட்டுக்காரே விலை கொடுத்து வாங்கிடுவேன். எங்க அண்ணன் தம்பியாலா சுதாரிச்சு பொழைச்சுக்கங்க. எத்தனை பேரு அரசாங்கம் ஆண்டாலும் இந்த குடியை யாரும் நிறுத்த முடியாது. டாஸ்மார்க்